ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு திருக்கு கதை பார்க்கலாமா? என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். பொருள்: எலும்பில்லாத உயிர்களை வெயில் காய்த்து வருத்துமோ அதுபோல் அன்பில்லாத உயிர்களை அறம் வந்து வருத்தும். ஒரு காட்டில் பெரிய மரம் ஒன்று இருந்ததாம். அந்த மரத்தில் பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்தன. அங்கு இருந்த ஒரு கழுதி நிறைய சேட்டைகள் பண்ணிட்டு வந்தாம். என்ன சேட்டைனா, பறவைகள் கூட்டுல இருக்கிற குரங்குகள் எல்லாம் தூக்கி வீசுமா. அங்க வர குரங்குகளுக்கு மரத்துல இடமே கொடுக்காதா. குட்டி குரங்குகளோட தலையில கொட்டி கொட்டி வைக்குமா. அவங்க எல்லாம் அழுகிறத பார்த்து இந்த கழுதி ரொம்ப சிரிக்குமா. இந்த மாதிரி யாருக்கிட்டையுமே அன்பு காட்டாமல் வெறுப்பாவே நடந்துக்குச்சான். அதனால பறவைகளும் குரங்குகளும் வேற மரத்துக்கே போயிடுச்சான். ஒரு நாள் வேதன் வீட்டு வரையில் அந்த கழுதி மாட்டிக்குச்சான். காடே அதற மாதிரி என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கட்டியும் ஒருத்தரும் வரலையாம். நான் யாருதுமும் அன்பு காட்டவே இல்லை, அதனால்தான் எனக்கு உதவி செய்ய வரல அப்படின்னு வருத்தப்பட்டு ஓன்னு அழுதுச்சான். இந்த வேலையில கழுதியின் சத்த கேட்ட அங்க வந்த பறவைகள் எல்லாம் வேதனை கொட்டி கொட்டி துரத்துச்சான். குரங்குகள் எல்லாம் வலையை பிச்சு அந்த கழுதியை காப்பாத்துச்சான். அன்னையிலிருந்து கழுதி எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்குச்சான். எல்லா விலங்குகளும் சந்தோஷமா இருந்துதாம். இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்? எலும்பில்லாத உயிர்களை எப்படி வெயில் காய்த்து வருத்துமோ அதுபோல் அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தும். அதனால நாமளும் அன்பா நடந்துக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? மேலும் இது போற கதைகளுக்கு எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.